கேழ்வரகுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்போதும் அரைக்கிற இட்லி, தோசை மாவுக்கு பதிலா வாரத்துல ஒரு முறையாவது இந்த மாரி கேழ்வரகு மாவு அரைச்சு யூஸ் பண்ணி பாருங்க. 1½ கப் கேழ்வரகு, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கருப்பு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். 4லேருந்து 5 முறை கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு நைட்டு 8 மணி நேரமாவது இது ஊறணும். அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/2 கப் அவுல் எடுத்து நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சு நைஸா அரைச்சுக்கலாம். மிக்ஸில இல்லைன்னா கிரைண்டர்ல எதுல வேணா அரைச்சுக்கலாம். அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு சூடாகாம நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும். நல்லா உப்பு போட்டு கலக்கி 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். மில்லட் சேர்த்ததுனால மாவு சீக்கிரமே புளிச்சிரும். மாவு அரைச்சோன்னு நல்ல கெட்டியா இருக்கும். முதல்ல 2 முறை இட்லி ஊத்திருங்க, நல்ல சாஃப்டா இருக்கும். நீத்து கொஞ்சம் தண்ணி ஆனதுக்கு அப்புறம் மொறுமொறுன்னு தோசை, ஊத்தாப்பம், பணியாரம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிறுதானிய வகையிலே ரொம்ப சிறந்த இந்த கேழ்வரகுல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால எலும்பும் பல்லும் உறுதியா இருக்குமா. இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறதுனால அனிமிக்கா இருக்கவங்க கட்டாயம் சாப்பிடணும். புரதச்சத்து, நார்ச்சத்துன்னு சத்துக்கு பஞ்சமே இல்லாத இந்த கேழ்வரகு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாமா. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.